ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல புதுசா ரிலீஸ் ஆன ஒரு படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். யாரெல்லாம் மைண்ட் கிராஃப்ட் கேம் விளையாடி இருக்கீங்க? மோஸ்ட்லி 90s கிட்ஸ்க்கு இதை பத்தி நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஸோ உலக அளவில் ஃபேமஸா இருந்த அந்த கேம் படமா எடுத்து எப்படி இருக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படம் சும்மா சொல்லக்கூடாது, வேற லெவல்ல இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பக்கம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கும். அண்ட் வார்ம் வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். புதுசா வந்து பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் லைக்கையும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல சின்ன பையன் ஒருத்தன் அங்குள்ள ஒரு சுரங்கத்துக்குள்ள போறதுக்காக ஆர்வத்தோட நின்று இருக்கான். ஆனா இவனை ஒருபோதும் உள்ள அனுமதிக்கவே மாட்டேன்னு கோடாலி வச்சுட்டு அங்க வேலை செய்யற ஒரு தாத்தா அவனை விரட்டுற பாணியில பாத்துட்டு இருக்காரு. ஏன்னா பொதுவாவே அந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் நாட் அலோடுன்னு போர்டே போட்டிருக்கு. இருந்தும் அதுக்குள்ள போயே ஆகணும்னு அவனுக்குள்ள ஒரே பிடிவாதம். காரணம் அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ இல்லையா. கட் பண்ணா பல வருஷத்துக்கு பின்னாடி நல்லா பப்பாளி பணம் வீங்கி போன மாதிரி காட்டுறாங்க. ஆளுதான் மாறிட்டானே தவிர ஆனா இப்போ வரைக்கும் அவனோட சிந்தனை மட்டும் மாறல. பல வருஷங்களுக்கு முன்னாடி நிறைவேறாம போன அவனோட சைல்ட்ஹுட் ட்ரீமை அகைன் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மறுபடியும் அதே சொருங்கத்துக்கிட்ட கையில கோடாலியோட வந்து சேர்றான். எப்பயும் போல எதுக்கு அந்த தாத்தாவும் இப்ப வந்தாலும் ஒன்னு அலோவ் பண்ண மாட்டேன்டான்னு வெறி கொண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த மைன்ஸோட என்ட்ரன்ஸ்லயே. தென் சண்டை போட்டு தான் உள்ள வருவான்னு பார்த்தா சாதுரியமா சைடுல பூந்து வந்துட்டான். அந்த சுரங்கத்துக்குள்ள எதை தேடி வந்தானோ அவன் ஆசைப்பட்ட மாதிரி அதே பொருள் கிடைக்குது. ஒன்னு ஆர்பாப் டாமினன்ஸ் சொல்லப்படுற ஒரு கிறிஸ்டல் அண்ட் இன்னொன்னு அதை கவர் பண்ற எர்த் கிறிஸ்டல். ஒன்ஸ் அவன் அந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஜாயின் பண்ணதுமே சடனா ஒரு போர்ட்டல் ஒன்னு கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள அவன் ஒன்ஸ் என்டர் ஆனதும் ஓவர் வேர்ல்டுன்னு சொல்லப்படுற ஒரு புது உலகத்துக்குள்ள கொண்டு வந்து விடுது. அங்குள்ள அத்தனை அதிசயங்கள்ல ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இமேஜின் பண்ற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையோ பில்டிங்கையோ ஈஸியா உருவாக்கிட முடியும். சோ அந்த வகையில அங்குள்ள உலகம் எப்படி இயங்குதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறான். தென் அங்க இருந்த அத்தனை விலங்குகள் கூட்டத்துல டென்னிஸ் என்ற ஒரு ஓனாய் தான் இவனுக்கு நண்பன் ஆகுது. அப்புறம் நாளுக்கு நாள் அந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றன்ற பேர்ல ஹீரோ பண்ணாத சேட்டையே இல்ல, இயல்பா இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே இவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்த ஆரம்பிச்சான். அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது தான் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கே தெரியாம வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போறதுக்கான போர்ட்டல் ஒன்று உருவாக்கிடுறான். ஆக்சுவலா அதுக்குள்ள என்ன இருக்குன்றது தெரியாது. அப்படி இருக்கும்போது யோசிக்காம உள்ள போக கூடாதுன்றது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவனோட பெட்டா இருக்கிற அந்த ஓனாய் வேக வேகமா உள்ள போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரதுக்காக வேற வழி இல்லாம உள்ள போனப்பறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த இடமே நெதர்னு சொல்லப்படுற ஓவர் வேர்ல்டு மாதிரியே இருக்கிற வேற ஒரு டைமென்ஷன். முழுக்க முழுக்க பன்னிங்களோட ராஜ்யம் தான் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த கூட்டத்துக்கு தலைவியா செயல்பட்டு வர்றது யாருன்னா மல்கோஷியான்னு அழைக்கப்படுற தந்திரமான தீய மந்திர சூனியக்காரி ஒருத்தி தான். ஹீரோ அவனோட பெட்டான ஓனாயை திரும்ப கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான்ற பேச்சுவார்த்தை இருந்த வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா எப்போ அவங்கிட்ட ஆர்பாப் டாமினன்ஸ் சொல்லப்படுற அந்த கிறிஸ்டல் இருக்குன்ற விஷயம் அவளுக்கு தெரிய வந்ததோ அவங்கிட்ட இருந்து இப்ப இவ பறிச்சுக்கிட்டா. அண்ட் தென் ரெண்டு பேரையும் பிடிச்சி சேரல் அடிச்சுட்டா. தப்பிக்க வழியே இல்லாம தானா வந்து வசமா மாட்டிக்கிட்டுமேனு வருத்தத்தில் இருக்கிற ஹீரோவை ஒரு கட்டத்துல அவனோட பெட்டான அந்த ஓனாய் தான் காப்பாத்துது. அப்புறம் அந்த சூனியக்காரியான மல்கோஷாட் இருக்கிற அவனோட கிறிஸ்டலையும் ஒரு வழியா சேஃபா எடுத்ததுக்கு அப்புறம் என்னதான் சிறையில இருந்து ரெண்டு பேருமே தப்பிச்சிருந்தாலும் அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து போர்ட்டல் வழியா தப்பிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு அந்த கிறிஸ்டலை அவனோட பெட்டான அந்த ஓனாய் கிட்ட கொடுத்துட்டு இது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் எப்படியாவது மல்கோஷா கையில கிடைச்சிரும், அதனால ஓவர் வேர்ல்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக பூமிக்கு கொண்டு போய் அவனோட வீட்டுல சேஃபான ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருன்னு சொன்னதும் சேம் அதே மாதிரி கொண்டு வந்து ஹீரோவோட பெட்டு கடையில் வச்சுட்டு போயிடுச்சு. தென் கட் பண்ணா 80s வீடியோ கேம்ல வர கார்பேஜ் மேனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆக்வாமேனை காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் சொந்தமா ஒரு வீடியோ கேம் ஸ்டோர் வச்சு நடத்திட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் அவரோட கடையை மொத்தமா காலி பண்ண போறதா கவர்மெண்ட் சைட்ல இருந்து எவிக்ஷன் நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதை எப்படியாவது தடுத்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம சைட்ல முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சிடணும்னு அங்க இருந்து கார் எடுத்துட்டு வேக வேகமா ஆக்ஷன் நடக்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாரு. ஏன்னா அங்க ஏதாவது வேல்யூபிளான திங்ஸ் கிடைச்சதுன்னா அது மூலமா கடையை காப்பாத்திரலாம்னு ஒரு நப்பாசை. அங்க ஏலத்துல விடப்பட்ட பொருட்கள்ல ஹீரோவோட ப்ராப்பர்ட்டியுமே கலந்துருக்கு. அப்பதான் இவரோட கைக்கு எதாச்சும் அந்த கிறிஸ்டல் கிடைக்குது. அதை பத்தின முழு தகவலோ இல்ல பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு அவருக்கு தெரியாதனால அது ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஏதோ கையில கிடைச்சதுன்னு கொண்டு போனதோட சரி. தென் ஒரு பக்கம் அக்கா தம்பி ரெண்டு பேரு அவங்களோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சிட்டி லைஃபை விட்டு சொந்த ஊருக்கு வந்து சேர்றாங்க. வந்ததும் பக்கத்து வீட்டு ஆண்டி ஒருத்தரை சந்திச்சு பேச அவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ஆனா சொந்தமா ஜூ வைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. சோ அதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ கொடுத்து வந்து பேசுறாங்க. ஊரும் சரி படிக்க சேர்ந்து இருக்கிற ஸ்கூலும் சரி எல்லாமே புதுசுன்றதுனால அங்க கூட படிக்கிற லோக்கல் பசங்க எல்லாம் இவனை கேலி கிண்டல் பண்ணி கலாய்க்கிறதுக்காக பொதுவா அந்த பையனுக்கு சயின்ஸ்ல ஆர்வம் அதிகன்றதுனால நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவான். அதை வச்சு அவன் கதையை முடிக்கணும்னு உன்னால ராக்கெட் செய்ய முடியுமான்னு ஆரம்பத்தில் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசி கரெக்டா டெமோ காட்டுற நேரத்துல அதுல இருந்து ஒரு ஒயரை கட் பண்ணிட்டு போயிடுறானுங்க. இதனால அவன் உருவாக்கின ராக்கெட்டோட கண்ட்ரோலை இழந்து ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய பில்டிங்
அது ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் மேக்கிங் கம்பெனி. அங்கதான் இவனோட அக்காவும் புதுசா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. அப்பன்னு பார்த்து இவனோட ராக்கெட் போய் நேரா அந்த கம்பெனியோட பொட்டேட்டோ ஸ்டாச்சு மேல விழுந்து வெடிச்சு கதை கந்தலாயிடுச்சு. தென் பிரின்சிபல் கூப்பிட்டு அட்மிஷன் போட்டு வந்து சேர்ந்த அன்னைக்கு இந்த அலப்பறையானு ஒழுங்கா உன்னோட அப்பா அம்மா அப்படி இல்லைன்னா யாராவது கார்டியனாவது வரணும், அப்படி இல்லைன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுக்க, இந்த விஷயம் மட்டும் அவனோட அக்காக்கு தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு இவங்க ஊருக்கு வரையில ஆக்வாமேன் பழக்கமானதுனால அவருக்கு கால் அடிச்சு எப்படியாவது உதவி பண்ணுங்க, காசு வேணாலும் வாங்கிக்கன்னு சொல்லி நேரா ஸ்கூலுக்கு வர வச்சு பஞ்சாயத்தை முடிச்சிட்டாங்க. தென் அங்க இருந்து 2 பேரும் அவர் சொந்தமா வச்சு நடத்திட்டு இருக்கிற கேம் கடைக்கு வந்து சேர்ந்ததும் அப்பதான் தற்செயலா அந்த பையனோட கண்ணுக்கு அந்த கிறிஸ்டல் தென்படுது. ரொம்ப பிரகாசமா பளபளன்னு இருக்கு. அப்படி என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தனித்தனியா இருந்த அந்த 2 கிறிஸ்டலையுமே ஒன்னா ஜாயின் பண்றான். தென் அடுத்த நொடி அந்த சுரங்கத்துக்குள்ள போறதுக்கான இண்டிகேஷன் காட்டுது. தென் ஃபாலோ பண்ணி 2 பேருமே அந்த பழைய மைன்ஸ்குள்ள போறாங்க. ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் தம்பி வீட்டுக்கு வரலையேன்னு ஒரே பயம். புது இடமா இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஏதாவது மாட்டிக்கிட்டானான்னு உதவிக்காக பக்கத்து வீட்டு ஆண்டியை கூப்பிட்டு நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றான். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் ஒரு கட்டத்துல விசாரிச்சு பார்த்து அவங்க மைன்ஸ்குள்ள தான் போயிருக்காங்கன்னு தெரிய வர அவங்க வந்து சேரவும் கிறிஸ்டல் உள்ள போர்ட்டல் ஓபன் ஆகவும் கரெக்டா இருந்ததுனால ஓவர் வேர்ல்டுக்குள்ள 4 பேருமே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பன்றிகளோட ராஜ்யமான நெதர்ல ஹீரோவை சிறப்பிடிச்சு வச்சிருந்த அந்த சோனியக்காரி மல்கோஷியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி ஒரு டிமாண்ட் ஒன்னு வைக்கிறா. நீ கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கிற அந்த கிறிஸ்டலை நீயே கொண்டு வந்து திரும்ப கொடுத்துருன்னு. பதிலுக்கு ஹீரோ ஆரம்பத்துல முடியவே முடியாதுன்றான். ஓ அப்படியா, அவ்வளவு தைரியமா உனக்குன்னு ரொம்ப பாசத்தோட ஃப்ரெண்டு மாதிரி உன் கூடவே சுத்திட்டு இருக்கே ஒரு ஓனாய், அது உயிரோட வேணும்னா நான் சொல்றத செஞ்சாதான் அது சாத்தியமாகும்னு மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி கிறிஸ்டலை கொண்டு வர சொல்லி அனுப்பி வைக்கிறான். ஓவர் வேர்ல்டுக்குள்ள பகல்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒன்ஸ் நைட் ஆகாத வரைக்கும் இரவாடிகள் அழைக்கப்படுற ஒரு மான்ஸ்டர் கூட்டம் குறிப்பா நைட்ல மட்டும்தான் வருங்க. அதுவும் இவங்க 4 பேர் புதுசா வந்திருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு மொத்தமா சேர்ந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. தப்பிக்க என்ன பண்றதுன்னு தெரியாம திக்குமுக்காடி முழிக்க அப்பதான் அந்த பையனுக்கு மட்டும் ஆரம்பத்துல ஹீரோக்கு ரியலைஸ் ஆன ஒரு விஷயம் தெரிய வருது. இது ஒரு கேமிங் வேர்ல்டு மாதிரி இருக்கிறதுனால நம்ம இமேஜின் பண்றதெல்லாம் உருவாக்க முடியும்னு. டக்குன்னு ப்ரொடெக்ஷனுக்காக சுத்தி பிளாக்ஸை டெவலப் பண்ணிட்டான். ஆனா பாவம் இடையில ஏற்பட்ட ஃபைட்ல தவறி விழுந்த கிறிஸ்டல் எடுக்க போன கார்பேஜ் மேன் அதை திரும்ப கொண்டு வர நேரத்துல வசமா மாட்டிக்கிட்டதுனால ஒரு எலும்பு கூடு அவர் கையில வச்சிருந்த கிறிஸ்டலை சுக்குநூறா உடச்சு செதற விட்டுருச்சு. துரதிருஷ்ட வசமா அவுட்டர் கிறிஸ்டல் தான் உடஞ்சதை தவிர அதிர்ஷ்ட வசமா 6 கிறிஸ்டலுக்கு எதுவுமே ஆகல. என்னதான் கஷ்டப்பட்டு அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சுத்தி சுவர் எழுப்புனாலும் அதையெல்லாம் அசால்ட்டா உடைச்சு உள்ள வந்து ஒரு இடத்துல மொத்தமா இவங்களை கார்னர் பண்ணிடுச்சுங்க. அப்பதான் இவங்களை காப்பாத்த ஹீரோ வரவும் அந்த நாளுக்கான சூரியன் உதயமாகவும் சொடக்கு போடுற நேரத்துக்குள்ள சுத்தி வளைச்ச மான்ஸ்டர் எல்லாமே வெளிச்சம் பட்டு எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சுங்க. தென் ஹீரோ என்ன பண்றான், தன்னோட ஃப்ரெண்டான வானாய மல்கோஷியாவோட பிடியில இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்க வச்சிருக்கிற அந்த 6 கிறிஸ்டலை இவங்க கிட்ட கொடுத்துட்டு சொல்லி கேட்கறான். ஆனா பதிலுக்கு அவங்க முடியவே முடியாதுன்றாங்க. ஏன்னா அது இருந்தா தான் மறுபடியும் அவங்களால பூமிக்கு போக முடியும்னு சொல்ல அப்பதான் நம்ம ஆளு அவங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த புரிய வைக்கிறான். நீங்க கையில வச்சிருக்கிறது ஆர்புன்ற இன்னர் கிறிஸ்டல், இடையில ஃபைட்ல வெடிச்சு செதறிச்சே ஒரு அவுட்டர் கிறிஸ்டல், அதுதான் எர்த் கிறிஸ்டல். அதுவும் இருந்தா மட்டும்தான் ஓவர் வேர்ல்டை விட்டு பூமிக்கு உங்களால போக முடியும். அது இங்க உட்லண்ட் மேன்ஷன் என்ற ஒரு இடத்துல தான் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு சேஃபா உங்களை பூமிக்கு அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. பதிலுக்கு நான் கேட்ட மாதிரி அந்த கிறிஸ்டலை மட்டும் கொடுத்தா போதும்னு ஒரு டீல் போடுறான். அப்புறம் அவங்களுமே இதுக்கு சம்மதிச்சு ஹீரோ கூட சேர்ந்து அந்த கிறிஸ்டலை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாங்க ஒரு வில்லேஜ் கிட்ட வந்து சேர்ந்ததும் அடுத்து எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியும் ஆபத்துன்றதுனால பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை ரெடி பண்ணிட்டு போலான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பையனோட அக்கா பயந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. எதை பார்த்துனா அங்க அவங்களுக்கு கிராஸ் ஆகி போன பெரிய ஜெயண்ட் அயங்கோளமா பார்த்துதான். அப்பதான் ஹீரோ சொல்றான், நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்ல, அது நம்மளை எந்த விதத்திலையும் தாக்காது. இங்க உள்ள லோக்கல் மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதுவும் நம்மளை எதுவும் பண்ணாதுன்ட்டு நேரா அங்க உள்ள ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதத்தை ரெடி பண்ற முயற்சியில ஹீரோவை விட அந்த சின்ன பையனுக்கு ஆர்வம் அதிகம் போல. பூமியிலிருந்து அவன் கொண்டு வந்த பொருளை வச்சு சின்னதா ஒரு ஃபைட்டிங் லான்ச்சரையே ரெடி பண்ணிட்டான். டக்குன்னு இதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிட்டான். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை கூட வச்சிருந்திருக்கிறமாடான்னு ஆச்சரியத்தோட சேர்ந்து அப்ரிஷியேட் பண்றான். ஒரு பக்கம் நெதர்ல இருக்கிற அந்த மல்கோசியா சூனியக்காரி ஹீரோவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையேன்னு அந்த கிறிஸ்டலையும் அவனையும் கைப்பற்றி கொண்டு வரதுக்காக தன்னோட படையிலே ரொம்பவும் பலசாலியா இருக்கிற ஜெனரல் சங்கஸ்னு சொல்லப்படுற ஒரு பெரிய பண்ணி அனுப்பி வைக்கிறான். ஒன்ஸ் அதுங்க இவங்களை தேடி வில்லேஜுக்கு வந்ததுக்குள்ள வுட்லண்ட் மேன்ஷன்ல உள்ள மேப்பை தேடுற முயற்சியில ஒன்னா இருந்தவங்க ஒரு கட்டத்துல லேடிஸ் தனியா ஜென்ட்ஸ் தனியா பிரிஞ்சிடுறாங்க. அந்த பண்ணி கூட்டமெல்லாம் இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுமே ஹீரோ, அந்த சின்ன பையன் அண்ட் அந்த கார்பேஜ் மேன் இவங்க 3 பேருமே பறந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுங்களுமே
இவங்களை பின்தொடர்ந்து துரத்திட்டு வருதுங்க. அதுங்க வீசினா ஃபயர் பால்ஸ்ல சிக்கி சின்ன பண்ணமாகி நிலத்துல கிராஷ் ஆக போற நேரத்துல டக்குன்னு ஹீரோ கொஷனிங் மாதிரியான ஒரு வாட்டர் பக்கெட்டை ரெடி பண்ணி தன்னோட சேர்த்து மத்தவங்களையும் காப்பாத்திட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அந்த 2 பேரும் வழி மாறி முழிச்சிட்டு இருக்க அப்பதான் நம்ம ஆளோட ஃப்ரெண்டான அந்த ஓனாய் ஸ்பாட்டுக்கு வந்து சேருது. தென் ஹீரோ இப்ப எங்க இருப்பான்றது அதுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால அவங்க 2 பேருக்கும் வழி சொல்லி கூட்டிட்டு போகுது. புதுசா வந்தவங்களுக்கு ஓவர் வேர்ல்டுல என்னதான் நடக்குது, எதுக்காக அந்த பண்ணிங்க நம்மள துரத்திட்டு வருதுன்னு 1008 கேள்விங்க எழும்புது. அப்பதான் ஹீரோ அதுக்கான காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்றான். மல்கோஷியா என்ற ஒரு சாதாரண பண்ணி இன்னைக்கு பயங்கரமான சூனியக்காரியா மாறி இருக்கானா. அதுக்கு பின்னாடி மறைக்கப்பட்ட ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அவ சின்ன வயசா இருக்கும்போது அன்னைக்குதான் நெதர்ல டேலண்ட் ஷோ ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க. அவளுக்கு டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ அது மூலமா ஃபேமஸ் ஆகணும்னு தான் இனிஷியலா ஆசைப்பட்டா. ஆனா அதை பார்க்க வந்த கூட்டம் எல்லாம் அவளோட மூவ்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவளை ரொம்பவே வருத்தத்துக்கு உள்ளாக்குச்சு. அப்ப மகளோட ஆறுதலுக்காக பேச வந்த அதோட அப்பா என்ன சொல்லிருக்கு, உன்னை மத்தவங்க பார்த்து மதிக்கணும்னா அதுக்கு நீ அவங்கள மிதிக்கணும்னு அவளோட ஆசை கனவு எல்லாத்தையும் தங்கத்து மேல மாத்தி அமைச்சு அந்த அன்னைக்கு முடிவெடுத்து மாறினவதான் மொத்த ஓவர் வேர்ல்டும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக பல வருஷமா அந்த ஆர்ட் கிறிஸ்டலை தான் தேடிட்டு இருக்கா. ஒன்ஸ் அது அவளோட கைக்கு முழுசா கிடைச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வேர்ல்டுல உள்ள சூரியனை அழிச்சு இருளாக்க செஞ்சு மொத்தமா அழிச்சு அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் செய்யலான்றதான் அவளோட சுயநலமான எண்ணன்றத எல்லாத்தையும் எடுத்து சொல்றான். தென் ஃபைனலா அவங்க பூமிக்கு போறதுக்கு தேவையான அந்த எர்த் கிறிஸ்டல் இருக்கிற இடமான வுட்லேண்ட் மேன்ஷனுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா சாதாரணமா அதுக்குள்ள போய் எடுத்துட முடியாது. மொத்தமா 3 ஃப்ளோர் இருக்கு. அதுல 3வது ஃப்ளோர்ல லூட் சேம்பர் என்ற ஒரு இடத்துல தான் அந்த கிறிஸ்டல் இருக்கு. அதை எடுக்கணும்னா மத்த 2 ஃப்ளோரை கடந்து தான் போகணும். ஒவ்வொரு ஃப்ளோரை கடந்து போறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஆபத்து காத்துட்டு இருக்கும். ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம சேஃபா அதை கொண்டு வர பார்க்கணும்னு என்ன நடக்கும்ன்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஹீரோ கூட்டிட்டு போறான். அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள போனதும் யாராவது ஒருத்தர் தான் அந்த 3வது தளத்துக்கு போய் கிறிஸ்டலை எடுக்க முடியும்ட்டு ஹீரோவும் கார்பேஜ் மேனும் கீழே இருந்தபடியே ஒவ்வொரு ஃப்ளோர்ல உள்ள மான்சரையுமே டைவர்ட் பண்ணி அவனுக்கு வழி செஞ்சு அனுப்பிடுறாங்க. தென் அந்த கேப்ல 3வது தளத்துல சீக்ரெட் சேம்பர்ல உள்ள கிறிஸ்டலை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாலும் ஆனா அதை திரும்ப கொண்டு போற நேரத்துல சொன்ன மாதிரியே வசமா அங்க ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டான். அந்த கிரீப்பர் அவனோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அது அவங்க கிட்ட வாங்க பாக்குது. அப்பதான் ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. டக்குன்னு அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து வெளியே வந்துடுறான். தென் அதே கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அதை அழிச்சு அதுக்கிட்ட இருந்த என்டர் போல எடுத்துக்கிட்டு ரொம்ப நேர போராட்டத்துக்கு பின்னாடி 3 பேரும் அந்த என் கிறிஸ்டலோட எஸ்கேப் ஆகி சேஃபா இடத்த காலி பண்ற நேரத்துல கரெக்டா இவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சமயம் பார்த்து வந்த அந்த மல்கோஷா சூனியக்காரி அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி இவங்களை ட்ராப் பண்ணது இல்லாம அவங்க கிட்ட இருந்த கிறிஸ்டலையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டா. அண்ட் இவங்களை வீடு திரும்பாதபடி மொத்தமா அங்கேயே வச்சு கதையை முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டா. அப்புறம் அந்த பண்ணி கூட்டங்களும் பிரிட்ஜ்லயே வச்சு அவங்களோட கதையை முடிக்கிறதுக்காக 2 பக்கமும் டிஎன்டியை கொண்டு வந்து ஃபில் பண்ணி வைக்குதுங்க. சட்னா அந்த கார்பேஜ் மேன் அந்த சின்ன பையனை தூக்கி பக்கத்துல இருந்த பன்றிகளோட பேராஷூட்ல பாதுகாப்புக்காக தூக்கி வீசிடுறான். அதை தொடர்ந்து ஹீரோவும் ஜெல்லி மாதிரியான குஷன் ரெடி பண்ணி அதுல இருந்து சேம் அதே பேராஷூட்ல தப்பிச்சிடறான். ஆனா கடைசி வரைக்கும் கார்பேஜ் மேன் மட்டும் அவங்க கூட வரவே இல்லை. நான் எதிர்த்து இங்கேயே ஃபைட் பண்றேன், நீங்க போங்கன்னு அனுப்பி வச்சிடறான். அண்ட் தென் கரெக்டா இவங்க தப்பிச்சு போற நேரத்துல அங்க பிரிட்ஜில் நடந்த வெடிப்புல ஏற்பட்ட இம்பாக்ட்ல இவங்களை அழிக்கிறதுக்காக ஃபயர் பால் போட்டதுலயும் ஒரு கட்டத்துல மல்கோஷாவை பின்தொடர்ந்து பிடிக்கிற முயற்சி பாதியிலே வீணாகி ஒரு இடத்துல கிராஷ் ஆகி விழுந்துட்டாங்க. தென் முழிப்பு வந்ததும் ஹீரோக்கு அவளோட பிடியில சிறையில மாட்டிக்கிட்டமான் இருக்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் சேஃபான ஒரு இடத்துல தான் இருக்கும்னு. ஏன்னா பக்கத்துல அவனோட பெட்டான ஓனா இருந்ததும் டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இவங்க 2 பேர் தான் நம்மளை காப்பாத்தினாங்கன்றது தெரியாம மல்கோஷாக்கு திரும்ப அந்த ஆர்ப் ஆஃப் டாமினன்ஸ் கையில கிடைச்சதும் அதோட சூப்பர் பவர்ஸ் மூலமா கிரியேட் ஆன போர்ட்டல்னால பகலா இருந்த ஓவர் வேர்ல்ட முழுக்க நைட் ஆக்கிடுறா. அண்ட் தென் நெதர்ல உள்ள அவரோட மொத்த படைகளையும் கிரியேட் ஆன போர்ட்டல் மூலமா ஓவர் வேர்ல்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். திடீர்னு பகலா இருந்தது, நைட் ஆகி இருள் சொல்றதும் ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு மல்கோஷியா அவளோட திட்டத்தை ஆரம்பிச்சுட்டான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அவ பிளான் பண்ண மாதிரியே அவளோட படைகளோட சேர்த்து மான்ஸ்டர் ரீப்பர்ஸ்னு எல்லாமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஓவர் வேர்ல்டையே அழிச்சு சர்வநாசமாக்கிட்டு இருக்குங்க. அந்த கூட்டத்தை எதிர்த்து சாதாரணமா ஃபைட் பண்ணணும்னா வாய்ப்பே கிடையாதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரியான வெப்பனரியை உருவாக்குறதுக்காக இடையில அவங்க பார்த்த அயன் கோலம் மாதிரி நிறைய உருவாக்குறாங்க. அண்ட் அட்டாக் பண்ண வர எலும்பு கூடுங்க டிஎன்டி வச்சு வெடிக்க செதற வச்சு அவங்க கிரியேட் பண்ண வெப்பன்ஸ் மூலமா முடிஞ்ச வரைக்கும் அந்த பன்றி கூட்டத்தை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அந்த போர்ட்டல் ஓபன்ல இருக்கிற வரைக்குமே அவங்களால கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அதை அழிக்கிறதுக்காக 2 டீமா பிரிஞ்சு ஒரு டீம் சண்டை போட்டு டைவர்ட் பண்ற கேப்ல இன்னொரு டீம்ல உள்ள அந்த சின்ன பையன் அவங்க கொண்டு வந்த பேராஷூட்ல இருந்த வெப்பன் யூஸ் பண்ணியே போர்ட்டலோட இன்னர்லயும் அவுட்டர்லயும் வெடிக்க வச்சு கடைசியில எதிர்பார்த்த மாதிரி அந்த போர்ட்டல் அழிச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் போர்ட்டல் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்டே நைட்டா இருந்தது மறுபடியும் பகலா மாற ஆரம்பிச்சு எல்லாம் பழைய நிலைமைக்கு வருது.
பொதுவாக மான்ஸ்டர் க்ரீப்பரும் சரி அந்த பன்றி கூட்டமும் சரி நைட்டில் நெதரில் மட்டும் தான் இருக்க முடியும். இந்த மாதிரி பகலில் இருந்தால் அதுங்க எல்லாமே அழிஞ்சு போயிடும். அண்ட் அதுங்களோட சேர்த்து மல்கோஷியாவும் மொத்தமாக அழிஞ்சு போயிடுறா. ஃபைனலாக பேட்டில் எல்லாம் முடிஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பூமிக்கே போகிறதுக்காக மற்ற எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஹீரோவுமே அந்த கிறிஸ்டல் கிடைச்சதுக்கப்புறம் அங்கே இருக்கலாம் தான் பார்த்தான். பட் என்ன நினைச்சோனோ தெரியல, மறுபடியும் பூமிக்கே போயிடலான்னு அங்கேருந்து கிளம்பிடுறான். தென் கட் பண்ணா அவனோட ஃப்ரெண்டான அந்த ஓனாயை ரொம்ப வருஷமா ஜூ வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கே கொடுத்து அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே லைஃபை செட்டில் பண்ணிட்டான். அப்புறம் அந்த சின்ன பையன் ஸ்கூலில் ஆசைப்பட்ட மாதிரியே கடைசியாக எந்த ஒரு ஜெட் பேக்னால பிரச்சனை வந்ததோ அதையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்கிடுறான். தென் நம்ம ஹீரோக்கு வந்தோம்னா வேலை நேரம் போக மிச்ச நேரத்தில் அதே கேமிங் ஸ்டோரில் வரவங்களை வெல்கம் பண்ணுற விதமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரே குத்தாட்டம் தான். ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பாபாய், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் வாட்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர். See you guys.